வெற்றி. நீங்க நினைச்சாப்பிலேயே உங்க தங்கச்சிய பெரிய டாக்டருக்கு கட்டி வச்சிட்டீங்களே. உண்மையான பாசத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு இப்பதான் புரியுது. நல்லா இருக்கணும். கல்யாணமா? கல்யாணம் பாதி பையன். என் கீதாவை கட்டிக்கோடான்னு காலை பிடிச்சேன், கைய பிடிச்சேன், கெஞ்சினேன், கூத்தாடினேன். கேட்டானா? அதை விட்டுட்டு எவ்வளோ ஒருத்தி குப்பைமேட்டில கிடக்கிறவள போய் கட்டிக்கிட்டான். என் வயிறு கட்டிக்கிட்டு எரியுது. டாக்டர் டாக்டர் பேபி, கல்யாணத்துக்கு தான் போக வேண்டாம்னு தடுத்துட்ட. மேற்கொண்டு ஏன் அவங்கள சபிக்கிற? சும்மா இருங்க, வாய முடிக்கிட்டு. வர வர இந்த வீட்டுல யார் பொண்டாட்டின்னு தெரியாம போச்சு. போட. அம்மா, டாக்டருக்கும் அந்த பொண்ணுக்கும் மண்ணாங்கட்டி. உனக்கு தெரியலையடி அந்த காதலி. அத்தை, கீதாவுக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா காதலுக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. எனக்கு காதல் கத்து கொடுத்ததே கீதா தான். கீதாவுக்கு எனக்கு தானே கல்யாணம். உன் மூஞ்சிக்கு கல்யாணம் வேற. உன் மூஞ்சிக்கே கல்யாணம் ஆயிருக்குது, என் மூஞ்சிக்கு என்ன? அத்தை, இனிமே வேற வழியே இல்லை. நான் தான் இந்த வீட்டு மாப்பிள்ள. என் தலைவிதி, நீ எனக்கு மாமியார். அந்த டாக்டர் தான் கீதாவை வேண்டாம்னு சொல்லிட்டாரு. என் பொண்ண வேண்டாம்னு சொல்லிட்டான் அந்த டாக்டரு. அவனும் அவளும் எப்படி நிம்மதியா வாழ்றாங்கன்னு பாக்குறேன். என்ன போறதுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன்பா ரங்கா, இதையும் உன் வீடாவே நினைச்சுக்கேன். நான் எவ்வளவோ சொன்னேன், அண்ணன் கேட்க மாட்டேங்குது. அண்ணனையும் தங்கையும் பிரிச்சு வச்சோங்கிற பொல்லாப்பு நமக்கு வேண்டாம்ப்பா. மாப்பிள்ள, என் தங்கச்சியை நல்ல இடத்துல வாழ வைக்கணுங்கிற லட்சத்தையே நீங்க நிறைவேற்றிட்டீங்க. எனக்கு அது போதும். அத்தை, தங்க சின்ன பொண்ணு தெரிஞ்சோ தெரியாமையோ தப்பு செஞ்சா நீங்க தான் மன்னிக்கணும். என்ன அவ கண்கலங்கினா நான் நிம்மதியா இருக்கவே முடியாது. என் வாழ்க்கையிலே என் தங்கச்சி முதல் இப்பதான் பிரிகிறேன். ஒரு குழந்தைய தாய்கிட்ட ஒப்படைச்ச மாதிரி உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். ரங்கா, அந்த கவலை உனக்கு வேண்டாம்ப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. பயப்படாதீங்க. நீங்க தங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என் மனைவி மேல வச்சிருக்கிற அன்பை நீங்க சீக்கிரமா தெரிஞ்சுக்குவீங்க. மாப்பிள்ள, அது போதும். எனக்கு அது போதும் மாப்பிள்ள. சித்தார்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு முன்னமே தெரியும். எங்கே வாசி. கோவிந்தா 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 ஜடுமலை ஜல்தே கோவிந்தா. அடடே, என்ன அது நெத்தியில? வழக்கமா நீதான் மத்தவங்களுக்கு போடுவ. யார் உனக்கு போட்டது? கிண்டலா பண்ற? திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வரேன். அட பாவி, அந்த ஒரு இடம் தான் சுத்தமா இருந்தது. அங்கேயே நீ போய் காலச்சிட்டியா? 10 ரூபாய் உண்டியிலையும் போட்டுட்டு வந்திருக்கிறேன் தங்கச்சி. எதுக்கு லஞ்சமோ? தங்கத்துக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டேன். இந்த பிரசாதம் இத தங்கத்துக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், தங்கம் எங்க இருக்கா? அவதான் புருஷ வீட்டுக்கு போயிட்டாளே. புருஷன் வீட்டுக்கா? அப்படின்னா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா அண்ணே, தங்கத்துக்கும் நம்ம டாக்டர் ஐயா முரளிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்னத்தான் அவ கல்யாணம் பண்ணிக்குவான்னு நினைச்சேன், ஏமாத்திட்டா. கவலைப்படாத அண்ணே, கடவுளுக்கே இந்த பொருத்தம் பிடிக்கல போல இருக்கு. விட்டு தள்ளு அண்ணே. தங்கத்தோட நல்ல மனசுக்கு ஏத்தாப்புல புருஷன் கிடைச்சிருக்கான். அடாடாடாடா, அரண்மனை மாதிரி வீடு, கப்பல் போல காரு, எவ்வளவு நகை எவ்வளவு நகை, வைரமா ஜொலிக்குது போயே. அண்ணே, தங்கம் பெரிய பாக்கியசாலி. பாக்கியசாலியா? பாத்துறேன். பெரியமா, பெரியமா, எப்படி சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கேன். நீ யாரப்பா? நான் தான் நாகப்பேன், உங்க மருமக தங்கத்துக்கு சொந்தக்காரன். அதாவது மொரமாப்பிளையே நான் தான். அப்படியா? உட்கார தம்பி. இருக்கட்டும்மா, பரவாயில்ல. கல்யாணம் நடக்கிறப்ப நான் ஊர்ல இல்ல. தங்க வருத்தப்பட போது பாத்துட்டு போலான்னு வந்தேன். எங்க தங்கம்? தங்கம் அவங்க 2 பேரும் வெளியில போயிருக்காங்கப்பா. தங்கத்துக்கு ஊரை சுத்தி பாக்குறதுல ஒரே குஷி. முன்னெல்லாம் ஒரு நிமிஷம் கூட வீட்டுல என்ன உட்கார விட மாட்டா. சைக்கிளுக்கு பின்னால ஏறிக்குவா, நான் ஊரெல்லாம் ரவுண்ட் அடிப்பேன். அம்மா, சாதாரண வண்டிக்காரனுடைய தங்கச்சி இவ்வளவு பெரிய செலவுக்கல் மாளிகையில வாழ்க்கப்பட்டிருக்கிறான்றப்போ உண்மையிலேயே எங்க தங்கம் ரொம்ப அதிர்ஷ்டசாலியான பொண்ணுமா. நான் தான்ப்பா அதிர்ஷ்டசாலி.
தங்க மாதிரி நல்ல மருமக வேற யாருக்கும் கிடைக்கவே மாட்டா. அது உங்களுக்கு தெரியுது, எங்க அப்பனுக்கு தெரியலையே. டாய் கிறுக்கு பயிர, அந்த பொண்ணு கழுத்துல தாலிய கட்டின, நான் மரத்துல தொங்குவேன்னு சத்தியாகிரகம் பண்ணான். பெரியம்மா, தெரியாம தான் கேக்குறேன், நீங்களே சொல்லுங்க. அப்பன் கொலைகாரனா இருந்தா பாவம் பொண்ணு என்னமா பண்ணோம்? கொலைகாரனா? யாரு? நம்ம தங்கத்தினுடைய அப்பா தான். கொலை பண்ணதுனால தான் அவர் இப்ப ஜெயில்ல இருக்காரு. என்ன, தங்கத்தோட அப்பா கொலை பண்ணாரா? ஆமா, எல்லாம் பணத்தாசை தான் காரணம். பெரிய மில்லு முதலாளி கருணாகரனை கொன்னுட்டாரு. தங்கத்தோட அப்பா பேர் என்ன? வேலைப்பேன். என்ன, அந்த வேலைப்ப மகளா தங்கம்? ஐயோ, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டேன். அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு தங்கமான மனசு. உங்க மருமக ஒரு கொலைகாரனுடைய மகங்கிற காரணத்துக்காக அவளை வீட்டை விட்டு விரட்ட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னம்மா? ஐயோ முரளி, மோசம் போயிட்டோம்டா. நாம மோசம் போயிட்டோம். இந்த தங்க யாரு தெரியுமா? உங்க அப்பாவை கொலை செய்தானே பாவி வேலைப்ப, அவனோட மகடா. அத்தை, அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? உங்க குடும்பமே ஒரு கொலைகார குடும்பம்னு சொல்றேன்டி. நீ என் பிள்ளைய மயக்கிட்ட. உங்க அண்ணன் எல்லா ஊழலையும் மறைச்சு உன்னை எங்க தலையில கட்டிட்டான். சொல்லு, இதெல்லாம் உண்மையா? தெரியாதுங்க, எனக்கு தெரியாதுங்க. பொய், அவ்வளவும் பொய். என் மாங்கலியத்தை பறிச்சவ மகளுக்கு நீ மாங்கலியத்தை கட்டிட்டியே. உங்க அப்பாவோட ஆத்மாவுக்கு பெரிய துரோகத்தை செய்துட்டமே. நெஞ்சு விடுத்தும் போல இருக்குதே. ஐயோ, தொடாத, நீ என்ன தொடாத. கடவுளே, எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையும் கொடுத்துட்ட. அத்தா, என் மேல சந்தேகப்படாதீங்க. உங்க காலடிய கடவுள் சன்னிதானமா நினைச்சு சொல்றேன். எங்க அப்பாவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. தங்கம், அப்படி பாக்காதீங்க, என்ன அப்படி பாக்காதீங்க. எனக்கு பயமா இருக்கு. அப்படி பாக்காதீங்க. பயமா? என்னையும் உங்க அப்பா மாதிரி கொலைகாரன் நினைச்சியா? உன்னை என் உயிருக்கு நேரா காதலிச்சனே. எனக்கு ஏன் இந்த துரோகத்தை செய்த? என்கிட்ட ஏன் சொல்லலை? என்கிட்ட ஏன் மறைச்ச? ஐயோ, நான் எதையுமே மறைக்கலையே. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க அண்ணன் மட்டும்தான். என்ன நம்புங்க. எது உண்மையோ எது பொய்யோ, என்ன பெரிய இக்கட்ல மாட்டி விட்டுட்டேன். மனிதனிலே எடுத்து 2 தத்தளிக்க. வீட்டுல யாரு? வள்ளியம்மா இல்லையா? இல்லையே, புல்லு வெட்ட போயிருக்கா. ஐயா யாரு? நானா, நம்ம வண்டிக்கா ரங்கம் இருக்காரு, அவர் அனுப்பிச்சார். என்ன விஷயம்? என்ன விஷயம்? வள்ளிய பொண்ணு கேட்கத்தான். பொண்ணு கேட்கவா? யார்? வேற யாருக்கு? எல்லாம் அந்த சீமா ரங்கனுக்கு தான். ஓஹோ, சீமா ரங்கனா? ஆமா, பொண்ணுக்கு என்ன சீதனம் கொடுப்பாராம் அந்த சீமா? என்ன கொடுப்பா? வண்டிக்காரன் என்ன இருக்கும்? சவுக்கு தான் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதா? ஏன் பொண்டாட்டி வாயாருன்னா அப்படி சுழி சுழி நட்டு கொடுக்கலாம்ல. ஆஹா, அது போட்டும். பெண் வீட்டுல என்ன சீதனம் கொடுப்பாங்க? புல்லுக்கட்டுக்காரி கிட்ட என்ன இருக்கும்? அறிவாள் தான் இருக்கும். அது வேற, அதை வச்சுட்டு என்ன செய்யறது? ஏன்
புருஷன் வாலாட்டினா ஒட்ட வெட்டலாமே. பாப்போம். அறிவாள் ஜெயிக்கிறா சவுக்கு ஜெயிக்கிறாங்க அப்புறம் பாப்போம். கல்யாணம் போச்சு நான் சொல்லு. அதையும் அப்புறம் பாப்போம். ஏன்? ஆமா, வள்ளி வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். என்னது? ஆமா, அவரோட தங்கச்சி கல்யாணம் முடிகிற வரைக்கும் வள்ளி காத்திருக்கு இல்லையா, அதே மாதிரி வள்ளியோட அண்ணன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த ரங்கம் கொஞ்சம் வெயிட் பண்ணட்டுமே. அப்படி கேட்க வள்ளிக்கு ரைட் இருக்கு. நாகப்பனுக்கு கல்யாணமா? அந்த மூஞ்சியை எவ கட்டிக்குவா? அவனுக்கும் ஒரு டாக்டர் அம்மா கிடைப்ப. என்ன சொன்ன? பின்ன உங்க தங்கத்துக்கு ஒரு டாக்டர் கிடைக்கலையா? என்ன சொன்ன? என் தங்கச்சியும் அண்ணனும் ஒண்ணா? கூடமாமா, உனக்கு உன் தங்கச்சி வச்சுனா எனக்கு என் அண்ணன் வச்சு. சரி இருக்கட்டும். இப்ப அந்த கல்யாணத்துக்கு சமைக்க போறியா இல்லையா? என்ன சும்மா மிரட்டுற? அர்ஜென்ட்னா வேற ஆளை பாத்துக்க. குடித்தனா உங்க கண்ணை புடிச்சு போகலாமா? தைரியம் இருக்கா? குடுத்துருவியா? குடுத்துருவேன். குடுத்துருவியா? குடுத்துருவேன். கண்டிப்பா கோவம் வரல எனக்கு. பெரிய இவரு உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன செய்வ? அட போயேன். நீ இல்லைன்னா உன் பாட்டி வருவா என்ன கட்டிக்க. நீ இல்லன்னா உன் தாத்தா வருவான் என்ன கட்டிக்க. தெரிஞ்சுக்க. வள்ளி, அப்புறம் நான் கோச்சிட்டு போயிடுவேன். ஆமா, சும்மா போ மாமா. வள்ளி, போயிடுவேன். போ போ. போயிட்டே இருக்கேன். அதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அவ்வளவுதானா? நிச்சயமா அவ்வளவுதான். கண்டிப்பா போயிடுவேன். போ போ. அடே இரு. சரி. அம்மா. ஆஹா, சரி சரி. அம்மா, தங்கம் புள்ள உண்டாயிருக்கு. உங்களுக்கு சீக்கிரமா ஒரு பேரன் பிறக்க போறான். அவளுக்கு பிறக்க போறது குழந்தை இல்லடி, ஒரு கொலகாரன். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? அந்த கொலகார குடும்பத்துக்கு நம்ம வீட்லயும் ஒரு வாரிசு பிறக்க போதுடா, வாரிசு. அம்மா, அப்ப செய்த பாவத்துக்கு பொண்ணு கஷ்டப்படுறான். நான் ஒரு பாவமும் செய்யலையே. ஏம்மா என் குழந்தைக்கு பிறக்கும் போதே இப்படி ஒரு கெட்ட பேரு? புரியுதுடா. யார் பெத்த மகளா இருந்தாலும் தங்கம் ஏன் மனைவின்னு சொல்லி காட்டுறியாடா? அவ குடும்பத்தை சேர்ந்த யார பார்த்தாலும் நீ சின்ன வயசுல பெத்தவரை பறி கொடுத்துட்டு அப்பா அப்பான்னு கதர்ன காட்சி தான்டா எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அம்மா, அத நீ மறந்தாலும் நான் மறக்க முடியாதுடா. இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. என்னை எங்கேயாவது அனுப்பிடு, அனுப்பிடு. அம்மா அமைதியா இருங்கம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. வள்ளி, உன் ஜோடி வருதுடி. வரட்டுமே, நீ வர முன்னாடி நியூஸ் கொடுக்கணுமா? என்ன அஞ்சல, என்ன புல்லு கட்டி என்ன வேலை? என்ன காத்து இந்த பக்கமா அடிக்குது? ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை இல்லையா? ரோஷம் இருக்காதா? என்ன வேலை? மாமூலுதான், ₹1. என்னத்துக்கு ₹1? இந்தா ₹2. சொன்னா கையா அப்படியா வச்சுக்க. இது புல்லு வெட்ட கையா? சே, பூ பறிக்கிற கை. ஐயோ சிரிக்கிறியா? எங்க? ஐயோ உன் பல்லு, இந்த மூக்கு, கண்ணு, இந்த கண்ணம் எல்லாமே புதுசா இருக்கு. போ, அரேபியாவில இருந்து கப்பல்ல வந்த குதிரை மாதிரி துடி துடி துடின்னு இருக்கே. ஐயோ 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 அப்பா 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 போறங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. அது சரி. ரங்க ரங்க, இனிமே தினமும் என்கிட்ட புல்லு கட்டு வாங்குறியா? வேற எவன்கிட்ட வாங்க போறேன்? உங்ககிட்ட தான் வாங்குவேன். அது இருக்கட்டும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலன்னு தெரியாதாக்கும் கேலி பண்றீங்க. அதுக்கு இல்ல அஞ்சல, நேற்று வரைக்கும் உனக்கு கல்யாணம் ஆகலன்னு எனக்கு தெரியும். வரும்போது யாரையாவது காதலிச்சு கல்யாணம் பண்ணிச்சோன்னு ஒரு சந்தேகம். இது வரைக்கும் ஆகல, இனிமேதான். அது போதும் அது போதும் அது போதும். அதுக்கேண்டி இப்படி நெளியிற? ஒரு ஆம்பளை பேசிட்டா போதும், ஒரே ஸ்டைல், குலுக்கு மினுக்கு தடுக்கு. ஏண்டி உன் விளையாட்டுக்கு ஏன் மாமன் தான் கிடைச்சதா? பெரிய மாமன் உனக்கு தாலி கட்டிட்டாராக்கும். என்னடி சவுண்ட் குடுக்குற சவுண்டு? தாலி கட்டாட்டி கைய முறிப்பியா? முறிப்பாப்பா. என்ன சரி பார்க்க போற? உன்னை என்ன செய்யறேன் பாரு. என்ன செய்வியா? பல்ல உடைப்ப. பல்ல உடைப்பியா? உடைப்பாக்கலாம். என்னடி யார் கூட போயிட்டு வர? நீதான் நானா? உன்னை என்னடி சொன்ன? என்னடி
ஆம்பளையும் சண்டை போடுறத பாத்துக்கப்பா. இந்த பொம்பளையும் சண்டை போடு. யோ, நீ ரொம்ப டேஞ்சரான ஆளியா? இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ஒண்ணு சும்மா இந்தாயா, இனிமே அவ பக்கம் திரும்புவியா? அவகிட்ட பேசுவியா? அவளை கொஞ்சுவியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? யோ, இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி வா வழிக்கு. ஏவலி, இப்ப சவுக்கு ஜெயிச்சுதா அருவாள் ஜெயிச்சுதா? நான் என்னமோ நினைச்ச மாமா, சவுக்கு தான் ஜெயிச்சது. அறிவா அவுட். என்ன அடியே அஞ்சல பாத்துக்க, ஏன் மாமா. அஞ்சல ரொம்ப தேங்க்ஸ் உதவிக்கு. அதுமா அண்ணே, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க. எல்லாம் நாடகம். கொண்டை ஒரு பக்கம் சரிய சரிய கொட்டடி சேலை தழுவ தழுவ தண்டை ஒரு பக்கம் குலுங்க குலுங்க சலக்கு சலக்கு சிங்காரி சலக்கு சலக்கு சிங்காரி உன் சரக்கு என்னடி கைகாரி சலக்கு சலக்கு சிங்காரி உன் சரக்கு என்னடி கைகாரி. கெண்டை வேட்டி மினுங்க மினுங்க கேலி பேச்சு குலுங்க குலுங்க தங்க படுக்கம் வளக்க வளக்க சரசமாடும் ரங்கையா சரசமாடும் ரங்கையா பரிசம் போடு எங்கையா சரசமாடும் ரங்கையா பரிசம் போடு எங்கையா. தூக்கிக்கிட்டு துள்ளி துள்ளி நடக்கும் போது மல்லு கட்ட தோணுதடி மாமனுக்கு நாம வணக்கம் சொல்ல வேணுமடி காமனுக்கு. பொட்டி வண்டி மேலிருந்து தட்டி தட்டி ஓட்டும் போது கட்டிக்கொள்ள தோணுதையா கண்களுக்கு உன் கட்டழகை காட்டாதே பெண்களுக்கு. சலக்கு சலக்கு சிங்காரி உன் சரக்கு என்னடி கைகாரி சரசமாடும் ரங்கையா பரிசம் போடு எங்கையா. மரத்து நிழல பார்த்து அடிமரத்துல பாய் விரிச்சு பாக்கு வெத்தில போட சொன்னது அப்போது அந்த பழைய கதையை கேட்க வந்தேன் இப்போது. வெத்தலை மடிச்சு கொடுத்த போது விரலை புடிச்சு கடிச்ச போது வெக்கமா இருந்தது எனக்கு அப்போது எல்லாம் விவரமாக புரியுதையா இப்போது. யா 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 யா. சலக்கு சலக்கு சிங்காரி உன் சரக்கு என்னடி கைகாரி சரசமாடும் ரங்கையா பரிசம் போடு எங்கையா. ஆற்றில் விழுந்து குளிச்ச போது ஐர மீன் கடிச்ச போது கூச்சல் போட்டு அழைத்ததென்ன வள்ளியம்மா கைய கொடுத்த போது இழுத்ததென்ன கள்ளியம்மா. ஐர மீனை விரட்டு புட்டு அந்த இடத்தில் நீ இருந்து உயிரை வாங்கி கேலி செஞ்சே ஞாபகமா அது உறவுக்காரன் ஆடுகின்ற நாடகமா. சலக்கு சலக்கு சிங்காரி உன் சரக்கு என்னடி கைகாரி சரசமாடும் ரங்கையா பரிசம் போடு எங்கையா. கொண்டை ஒரு பக்கம் சரிய சரிய கொட்டடி சேலை தழுவ தழுவ தங்க படுக்கம் வளக்க வளக்க சரசமாடும் ரங்கையா சலக்கு சலக்கு சிங்காரி உன் சரக்கு என்னடி கைகாரி சரசமாடும் ரங்கையா பரிசம் போடு எங்கையா. லா 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 லா
வாண்ணா. என்ன சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கேன். இந்தா ஒரு சந்தோஷ சமாச்சாரம். என்னண்ணா அது? நம்ம வள்ளிக்கு கல்யாணம். வள்ளிக்கு கல்யாணமா? ஆமா. மாப்பிள்ளை யாரு? வண்டிச்சோர ரங்கன். அப்பா கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்டிய. முதல்ல சொல்லக்கூடாது. கல்யாணத்தை பத்தி பேசினா பொம்பளைக்கு தான் வைக்கணும் இருக்குமா? ஆம்பளை கூட தான் வைக்கணும் இருக்கும். மாப்பிள்ளையா ஒரு சந்தோஷமா ஏமா மாப்பிள்ளையம்மா ஒரு மாதிரியா போறது? அது அது அவரு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, அதனால கலப்பா போறாரு. நீ கவனிக்கதே இல்லையா? வாண்ணா உள்ள போ. வணக்கம். சௌக்கியமா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன்ப்பா. அத்தை அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. நல்லது. நீங்க தப்பா நினைக்க கூடாது. கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முந்தி தங்கச்சி கொஞ்சம் அனுப்பி வச்சா உதவியா இருக்கும். அப்படியா? இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு, இப்பவே கூட்டிட்டு போயேன். நல்லதுமா. தங்கச்சி கேட்டியா? புறப்படு. இப்பவே எப்படி புறப்படுறது? நாங்க எல்லாருமா சேர்ந்து கல்யாணத்தன்னைக்கு வந்துடுறோம். நல்ல காரியத்துக்கு புறப்படுறப்போ தடங்க சொல்லாதம்மா. அதுக்கு இல்ல அத்தை, உங்களுக்கும் உடம்பு சரியா இல்ல. இனிமே என் உடம்புக்கு ஒண்ணும் வராது. நீ புறப்படுமா, எல்லா வியாதியும் தானா பறந்துடும். எதுக்கும் அவர் வந்த உடனே ஒரு வார்த்தை சொல்லிட்டு. ஏன் நான் சொல்ல மாட்டேனா? நீ அந்த வீட்டு பொண்ணு, நீ தானே எல்லா காரியத்தையும் கவனிக்கணும். ரங்கா அவ அப்படித்தான் சொல்லுவா, நீ கூட்டிக்கிட்டு பாப்பா. புறப்படு. ஏமா நிக்கிற? துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு புறப்படு. எடுத்துட்டு வா. போயிட்டு வா. ஏன் சீக்கிரம். இந்த ஏழைங்க மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு அத்தை. நீங்க நல்லா இருக்கணும் அத்தை. என் தங்கச்சி கொடுத்து வச்சவர். இப்படிப்பட்ட ஒரு அத்தைய எவ்வளவு தவம் செஞ்சாலும் அடைய முடியாது. பட்டுமாத்த கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாலேயே மாப்பிள்ளையோட வந்துருங்க. 4 நாளைக்கு முன்னா வந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட்டுமா? பாத்தங்க. ஐயா காலையில கடைக்கு போன மனுஷன் இப்பதான் வரைய. நம்ம டாக்டர் பொண்டாட்டி தங்க கர்ப்பமா இருக்காங்கல்ல, ஆமா. அவங்களுக்காக பலகாரம் வாங்க போனேன். 4 கடை சுத்தி பார்த்து நல்லதா வாங்க வேண்டாமா? சரி சரி உள்ள கொண்டு போய் வை. அது எங்களுக்கு தெரியும். பலகாரம் அத்தையம்மா வாங்கிட்டு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணு கொடுறா, பதிலுக்கு பட்டாணி தர. அத்தையம்மா திட்டுவாங்க. இது புள்ளத்தாச்சிக்கு வாங்கிட்டு போற பலகாரம். அப்பா அத்தை கர்ப்பம். கீதா கீதா இந்த 2 பேரெல்லாம் ஒண்ணு தொட. ஏன்? ஒரு ஜோசியம் தொட. ஐத்தல்லடி அத்தைக்கு இந்த தடவையும் பெண் குழந்தைதான். நீ ஏதாவது முறைச்ச பிறக்க போற உன் தங்கச்சி நான் கட்டிக்குவேன். அது அத்தை மாதிரியே இருந்தா கூட பரவாயில்ல. என்னத்த வளர்றீங்க? அம்மாக்கு இந்த வயசுல குழந்தையா? ஐயா உங்க அம்மாவை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியல. சீமந்தமே நடக்க போகுது. பலகாரம் எல்லாம் கூட வாங்கி வந்திருக்காங்க. நான் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். நிஜம்தான். அத்தை வயிறு எப்பவுமே பெருசா இருக்கிறதுனால நமக்கு வித்தியாசமே தெரியல. நீ ஒண்ணா வா, கேட்கலாம் வா. நீ கேட்கவா? அத்தா சொல்றதெல்லாம் உண்மையா? என்னடா சொன்ன லூசு? அத்தை நீ கர்ப்பமா இருக்கிறேன்னு சொன்ன. நீ கர்ப்பம் தானே? முஞ்ச பத்தாலே தெரியுது. வெக்கப்படாம சொல்லு. நீ வெக்கப்பட மாட்ட. வேண்டா கிண்டலா பண்ற. என்னம்மா சும்மா அத்தான் அடிக்கிற? உன்னை அடிக்கிறேன் பார். படி உள்ள. ரொம்ப திமிரா போச்சு. பேபி என்ன இதெல்லாம்? இதெல்லாம் பலகாரம். எதுக்கு? உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? டாக்டரோட பொண்டாட்டி 3 மாசமா முழுகாம இருக்காளே, அவளை வெறுங்கையோட போய் பார்க்கலாமா? அவளைத்தான் வீட்டை விட்டு விரட்டிட்டாங்கன்னு சொன்னியே. அதுக்காக தான் போறேன். புள்ளதாச்சி மேல பிரியமா இருக்கிற மாதிரி நடிச்சு நம்ம கீதாவை அந்த டாக்டருக்கு கட்டி வைக்கலாம்னு பாக்குறேன். இந்த மாதிரி புத்திசாலித்தனம் எல்லாம் எனக்கு தான் வரும். ஆமா. அடேங்க அப்பா, ஏகப்பட்ட பலகாரம் கொண்டு வந்திருக்கீங்களே, இன்னைக்கு என்ன விசேஷம்? ஒண்ணு இல்ல, நீ வாயு வயிறுமா இருக்காள உங்க மருமகன்னு என் கையால கொஞ்சம் பலகாரம் செஞ்சு கொண்டாந்துருக்கேன். எங்க அவ? கூப்பிடுங்க. அவளை பிறந்த வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டேன். ஏன்? அதை ஏன் கேக்குறீங்க? என் தலையெடுத்து எங்க வீட்டுக்காரரை கொலை செய்துட்டு ஜெயில இருக்கானே அந்த படுபாவி வேலைப்ப, அவனோட மகதான் இந்த தங்கம்.
ஐயோ, கொலகாரம் பண்ணா இந்த குடும்பத்துக்கு மருமக. ஐயோ, என்னால தாங்க முடியலையே, என் தலைய வெடிச்சதும் போல இருக்கே. இந்த சங்கதி வெளியே தெரிஞ்சா புருஷனை கொலை பண்ணவ மகளை பார்வதி மருமகளை ஆக்கியிருக்கான்னு ஊரே காரி துப்புமே. இனிமே அவ இந்த வீட்டுக்குள்ள நுழையவே வேண்டாம். காதலாம் காதல், வண்டிக்கார வீட்டுலதான் காதலிக்கணுமா? ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு இல்லையா காதலிக்க? அண்ணி, நான் சொல்றத கேளுங்க. வேற ஒரு பொண்ணை பார்த்து உங்க பிள்ளைக்கு சட்டுன்னு ஒரு கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். 2ஆம் தரமா? மூத்தவ உயிரோட இருக்கும்போது பொண்ணு யாரு கொடுப்பாங்க? என்ன நீ அப்படி கேட்டுட்டீங்க? உங்க குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா நான் தலை கொடுக்க மாட்டேன். என் பொண்ணு கீதாத உங்க பிள்ளைக்கு நான் தரேன் 2ஆம் தரமா. உண்மையாவா? இந்த பாருங்க அண்ணி, எனக்கு ஒரே நாக்கு ஒரே பேச்சு.